இப்போ நம்ம நான்கு பெருமக்களுடைய திருவருள் நமக்கு வேணும், திருவருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான்கு பெருமக்கள் முதல்ல வந்து குருவருள் பெற்று அவங்க பாடின அந்த பதிகத்தை நம்ம பாடுறோம். அதே போல இப்ப மாணிக்க வாசகர்கள் முதல்ல மூவர் முதலிகளோட தேவாரத்தை நம்ம பாடினோம். இப்ப திருவாசகத்துல வந்து திருவாசகத்துல முதல்ல சிவபுராணம். சிவபுராணம்லாம் நம்ம வந்து தெரியாதவங்களே இருக்கக்கூடாது. சிவபுராணம் வந்து நமக்கு தேசிய கீத மாதிரி நினைச்சுக்கோங்க. கோயிலுக்கு போனோடனே நம்ம தேவாரம் தெரியுதோ மற்ற திருமுறைகள் தெரியுதோ இல்லையோ சிவபுராணத்தை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன பிள்ளைக்கு கூட நம்ம வீட்டில் நமச்சிவாய வாழ்க்கை நாகந்தாள் வாழ்க்கை இவை பொழுதும் எண்ணத்தில் நீங்காதான் தாழ் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தோம். இது வந்து ஒரு 95 வரி இந்த சிவபுராணம். இதை வந்து எங்க மருமைகிட்ட ஒரு நாள் இதெல்லாம் தெரியாதவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்த தடவை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டாரு. அடுத்து எப்பயுமே திருக்கோயிலுக்கு போனா நாங்க பாடுறது அவர் நல்லா பாடுறாரு. அந்த மாதிரி நாங்க போறோம்னா ஒரு 1000 அட்டை அடிச்சு வச்சுட்டு போனோம்னா கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ தீர்ந்துருச்சு. அடுத்து நம்ம அதான் செய்யணும். கோயிலுக்கு போனால் சிவபுராணம் அட்டை அடிச்சு எல்லாரும் பாக்கெட்டில் வச்சு சொல்லுவேன், வச்சுக்கோங்க காலையில் படிங்க, எப்போ நேரம் இருக்கோ மாலையில ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சிவபுராணத்தை படிங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிவபுராணம் வந்து மாணிக்க வாசகர் வாசக பெருந்தகை அணி செய்தது. இந்த ஏனைய நூல்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு நமக்கு 12 திருமுறைகளுக்கு இல்லாத சிறப்பு என்னன்னா திருவாசகத்துல சிவபெருமான் வந்து தன்னோட கைப்பட எழுதின நூல் எழுதி அணிவாசகன் சொல்ல கேட்டு திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியதுக்கு கையெழுத்து போட்டு சொன்னது. அதனாலதான் மற்ற திருமுறைகள் எல்லாம் நம்ம 8ஆம் திருமுறையை அடிக்கடி முன்னோர் பண்றோம். இங்க வந்தான் திருவாசகம் முன்னோர் தேவாரம் மக்கள் நிறைய மாற்றிட்டாங்க. அதெல்லாம் நம்ம கொண்டு வரவங்களே இப்போ தேவாரம் கொண்டு வர பாட திருவாசகத்தை நம்ம முதல் படினோம். அது என்னன்னா திருவாரூர் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த திருவாரூர்ல அவதாரம் பண்ணவர் தான் அவரு. அவருடைய பேரு மாதவூரன். நம்ம முதல்ல பாட்டத்துல ஊழிமணி திருவாரூரர் திருத்தாள் போற்றி அப்படி சொன்னோம்னா அந்த மாதவூரர் மாதவூர் தளத்துல அவதாரம் பண்ணுவார். சிறு வயதிலே 1000 கலைகள் 64 கலைகளும் அவருக்கு எல்லா மொழிகளும் தெரியுது. அவரோட அந்த கலைகள் அவரோட சிறப்புகளை பற்றி கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் என்ன பண்றா, அரிமர்த்தன பாண்டியன் வந்து அவரை கூப்பிட்டு முதலமைச்சராகிறார். விஞ்ஞானபதி பாண்டிய மன்னன் வந்து அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டு தன்னோட தலைமை அமைச்சராக வச்சிருக்கான். அப்போ வந்து அரண்நாட்டில் இருந்து குதிரைகள்லாம் வந்து திருப்பரங்குறையில் வந்து இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் சொன்னோன்னே இங்கே ஏற்கனவே குதிரைகள்லாம் ரொம்ப வயதாகி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கு. அதனால குதிரைகள் நம்ம வந்து 4 வகை படை வந்து எப்பவுமே அரசனுக்கு இருக்கணும். குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலால் படைன்னு சொல்லுவோம். அந்த 4 வகை படைகளும் அவங்களுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா அந்நிய நாட்டு மன்னன் வந்து படையெடுத்துனா தன்னோட நாட்டை வந்து காப்பாற்றணுமா இல்லையா, அதுக்காக. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திருவாரூரை கூப்பிட்டு குதிரைகளை போய் வாங்கிட்டு சொல்லி பொருள் கொடுத்து மன்னன் அனுப்புகிறான் அரிமர்த்தன பாண்டியன். அப்போ அவர் வந்து பொருளும் வாங்கிட்டு எங்கே போகிறாருன்னா திருப்பரந்துரைக்கு. நமக்கு இப்போ இருக்க கும்பகோணம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி அது பக்கத்தில் இருக்கு திருப்பரந்துரை. அந்த திருப்பரந்துரைக்கு பக்கத்தில் போகிறாரு. போகும்பொழுது சாமி என்ன பண்ணுறாரு, கைலாயத்தில்
வடநாட்டுல இருந்து வந்து திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடி, குரு இருந்த மரம், குருந்த மரம், அந்த மரத்தடியில இருந்து என்ன பண்றாரு, வாரம் ஊரர் வர்றாரு. எப்ப வர்றாருன்னு காத்திருக்காரு. எங்கேயாவது எப்படியாவது ஒரு தெய்வம் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம? எப்ப சீடன் வருவான்னு யாரு காத்திருக்கிறது? சாமி காத்திருக்காரு. கைலாயத்திலிருந்து வந்து வாரம் ஊரர் வருவாருன்னு காத்திருக்காரு. தன்னோட முனிவர் கூட்டத்தோட வந்திருக்காரு. முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க. சாமி வந்து அவங்களோட எழுந்தருளி இருக்காரு. இவர் குதிரை பார்க்க போறார். போகும்போது என்ன செய்யறாரு, ஒரு இரும்பு இருக்கு, அதை காந்தத்திட்ட கொண்டு போனா எப்படி இருக்கும் அப்படி அவருக்கு அங்க போகையிலே, பக்கத்துல போகையிலே சாமி அப்படியே இருக்கிறாரு. அப்படியே போனார். போய் பெருமானோட திருவடியில விழுந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, உபதேசம் பண்ணாரு. பார்த்தாரு, நயன தீட்சை ஆயிடுச்சு. உபதேசம் பண்ணாரு. உபதேச தீட்சை ஆயிடுச்சு. திருவடி எடுத்து தலையில வைக்கிறாரு. இப்படி எல்லாம் தன்னை மறந்தாரு. தான் யாரு, நான் எதுக்கு வந்தோம், குதிரை வாங்க வந்தோம், அமைச்சர், அதெல்லாம் போச்சு. என்ன பண்ணாரு, கோயில் கட்டினாரு திருப்பெருந்துறையில. அவர் கட்டின கோயில் என்ன இருக்கு, ஆத்மநாதம், ஆத்மாவோடு நாதம் கோயில் கட்டினாரு. அங்க இருந்தாரு. அப்ப வந்து மன்னன் என்ன பண்றியா, கேட்டு விடுறான், குதிரையெல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு ஒற்றர்களை வச்சு கேட்டு இவருக்கு அப்பதான் ஞாபகம் வந்து நம்ம வந்து குதிரை வாங்க இந்த படத்தை கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்னு. பெருமாளே நான் என்ன செய்யறதுன்னு சாமி கேட்கிறாரு. சாமி என்ன சொல்றாரு, சொன்னாரு, குதிரை ஆவணி குளத்தன்னைக்கு வரும் சொல்லு அப்படின்றாரு. இப்ப என்ன பண்றாரு, ஆவணி குளத்தன்னைக்கு குதிரைகள் வரும். சரி, நீங்க போய் மதுரையில இருந்துட்டாரு. இவரும் வந்துட்டாரு. ஆவணி குளத்தன்னைக்கு என்ன பண்றாரு, குதிரைகளை காட்டுல இருக்க நரிகளை எல்லாம் பிடிச்சு பரிகளாக மாத்துறாரு. அவரோட பாடல்கள்லாம் எல்லாம் பதிவு பண்ணியிருப்பாரு. நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் முதல் வித்து அப்படின்னு சொல்லி, அது மாதிரி காட்டுல இருக்க நரிகளை எல்லாம் பிடிச்சி பரிகளாக்கி இவர் வேதப்பரி, இவருக்கு வந்து வேதத்தான் குதிரை, 4 வேதங்கள். இவர் வந்து ஒரு பரியில வந்து குதிரை சேவகனா வந்து மன்னன்கிட்ட அந்த கயிறை மாத்துறதுக்கு பேரு. அந்த குதிரையெல்லாம் ஒப்படைச்சிட்டு குதிரைகளை நடத்தி காமிக்கிறது, இதெல்லாம் காமிச்சிட்டு கயிறு மாற்றி குதிரைகளை மன்னன்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பண்றாரு, போயிடாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இரவுல வந்து இந்த ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் இந்த நரியெல்லாம் திரும்ப பரிகளாக்குறதெல்லாம் நரிகளாக மாறி ஏற்கனவே அங்கே இருந்த குதிரையெல்லாம் கழிச்சிட்டு மதுரை மாநகரெல்லாம் உள்ள இட்டு போயிடுச்சு, ஓடிடுச்சு. இப்போ என்ன பண்ணா, மன்னனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் வந்து என்ன பண்ணா, இவரை வந்து வைகாட்டு கரையில சுடு மணல்ல நிறுத்தி தண்டிக்கிறான். எப்பவுமே ஞானிகளுக்கு துன்பம் வந்தா என்ன செய்வார், சாமி பொறுத்து கொள்ள மாட்டார். உடனே வைகாட்டில் வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தவரை என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரையடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு அம்மா, வயதான அம்மா, வந்தின்னு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு 80 வயசு, 1000 பிள்ளைகள். அவங்களுக்கு வந்து வசதி இல்லை, ஆள் வச்சு கரையடைக்க முடியாது, அவங்களுக்கு போய் செய்ய முடியாது. சொன்னாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சாமி சொன்னாங்களே வர்றாரு, கூலியெல்லாம் வர்றாரு. கூலி கொடுத்து எனக்கு வேலை கொள்வார், உண்டோ உண்டோ உண்டோன்னு சொன்னாரு. அந்த அம்மா வீட்டு வாசல் வந்து முதல்ல கூலியை கொடுக்கணும், 2வது வேலை வாங்கணும், அப்படி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்டோடனே இந்த அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு, அப்பா என்கிட்ட கொடுக்கறதுக்கு புதுதாக இருக்குது. சரி, நீ பணமாக கொடுத்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது பொருள் வாங்கி தானே சாப்பிட போகிறேன், சரி புட்டாவே கொடு அப்படின்னா, சரி உந்து படம் புட்டெல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி பரவாயில்ல, எல்லாம் புட்டு உதுந்துடும், கொஞ்சம் புட்டை கொடுத்தது மடியில் வாங்கி என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரு. சாப்பிட்டு ரொம்ப புட்டு வந்து விதமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு வைகாட்டக்கரைக்கு போய் வண்டி பாட்டி மேலே எழுதிக்கன்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கூடையை கொண்டு போய் மண்வெட்டியை கொண்டு போய் நிறைய மண்ணாளினாரு, நிறைய மண்ணாளினே குறைக்கிறாரு. திரும்ப ரொம்ப குறைச்சி நிறைய ஆடி பண்ணி பாடி ஆடி அந்த வைகாட்டக்கரையில் ஆடி படம்லாம் போட்டு என்ன பண்ணாரு, சாப்பிட்டதுக்கு இருந்தும் கூடைய தலையை வச்சு படுத்துட்டாரு. மன்னன் வர்றான் சாயந்தரம், கரையெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்கு, எல்லா கரையும் ஒன்று மட்டும் அடையாமல் இருக்கு. இது யாருடைய கரைன்னு கேட்டோடனே, வந்தியம்மா ஆடி வச்சுருக்காங்க, நல்லா ஆடி பாடிட்டு சாப்பிட்டு படுத்தோம்னா பெரிய ஒரு தண்ணி எடுத்துவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரப்பு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறான், பாட்டியம் பண்ணேன் ஓங்கி அடிச்சான். பிரம்மாவும் ஆளும் காண முடியாத அந்த சிவபெருமான சொக்கநாதரை
ஓங்கி பிறப்பால ஒரு அடி அடிச்சான். அடிச்சோடனே அந்த அடி என்ன பண்ணுச்சு, எல்லா ஜீவராசிகள் 84,00,100,000 யோனி பிறகுன்னு சொல்லுவார். அந்த அத்தனை பேர் முதுமை படிச்சு பாண்டிய மன்னனுக்கு படிச்சு அங்க இருந்து அத்தனை பேருக்கு படிச்சு. இவர் என்ன பண்ணாரு, கையில கொஞ்சம் மணல் வச்சுக்கிறாரு, கொடுத்தாரு, மறந்துட்டாரு. அந்த கரை வந்து அடைஞ்சிருச்சு. ஏன்னா சாப்பிட்ட புட்டுக்கு வேலை செய்யணுமா இல்லையா? அதாவது ஒரு புட்டு நேர்பட மனசு இப்படி பின்னடைப்பாரு. அந்த மண்ணை கொட்டி நேர் பண்ணிட்டாரு கணக்கை. புட்டு சாப்பிட்டதுக்கும் மண்ணை கொட்டி கணக்கு நேர் பண்ணிட்டு மறைச்சு சொல்லுவார். பாண்டியம்னா இவரோட பணம்னா அறவழியில வந்தது, அறவழியில தான் கோயில் கட்டியிருக்காங்க. அதனால உனக்கு புண்ணிய சேர்ந்தா நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மன்னிப்பு கேட்டு வாதவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து இருக்க சொல்லுவார். இவர் வந்து போதும் அவ்வளோதான், அவங்களாம் அளவுக்கு தான் அவங்களுக்கு அதுக்கு மேலே அந்த உலக வாழ்க்கையெல்லாம் மாயம், அதெல்லாம் இன்னொரு தோன்று நின்று மறையக்கூடியதுன்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்தில். அதுபோல் அவங்களுக்கு மாயம் தெரிஞ்சிடும். அப்படியே கிளம்பி போவார். போய் தில்லையில் போய் ஒரு குடியில் வச்சு அதில் இருக்கார். இன்னும் இருக்குது அந்த இதெல்லாம். அவர் அங்கே போய் இருக்கும்போது இவர் போய் அங்கே போய் வேதியரா போய் இருந்து அவர் சொல்ல கேட்டு எழுதுறாரு. எழுதினா அது எழுதி வச்சிருக்காரு. மணிவாசகர் சொல்ல கேட்டு திருச்சிற்றம்பலம் யார் எழுதியது அப்படின்னு சொல்லி எழுதி கைது பண்ணி வச்சிருக்காரு. மறுநாள் அந்த பிள்ளைங்க வாழக்கூடிய அண்ணனங்கள்லாம் வந்து நடந்து பார்க்குறாங்க. அந்த பள்ளியிடத்துல இருந்து எடுத்து பார்த்துட்டு வாதவோட கூப்பிட்டு இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொருள் வந்து சிதை கூட பிராண்டான்னு சொல்லி ஆணி மகம் அப்படிங்கிறது எழுபடி அடைகிறார். அவர் அருள் செய்ததுதான் நமக்கு திருவாசகமும் திருக்கோவையாரும் அந்த 8ஆம் திருமுறையில் இருக்கு. நமக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்கணும். அதாவது சும்மா உங்களுக்கு நம்ம பாடிட்டு போனால் என்னன்னு உங்களுக்குலாம் முடியாது, எவ்வளோ பாடினாங்க போனாங்க தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து சிவபுராணம் பார்க்குறோம். எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் சிவபுராணத்தை சேர்ந்தே சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சிவபுராணம் ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாய் வாதவும் எங்கோ திருவாசகம் என்னும் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னெந்தில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோதன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோங்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி வேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா பெருந்துரையும் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி சிவனான் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யாம் கண்ணுதலாம் கண்கருணை கண்காட்ட வந்தேகி எண்ணுதற்கு எட்டா எழிலான வடவெளியில் விண்ணிறைந்து மண்ணிறைந்து விண்காய் இளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இடாதானே நின்றெருளி கொள்ளா வினையே புகழுமாறு ஒன்றறியே உள்ளாய் பூளாய் புழுவாய் மரமாகி பழுமிருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதனாய்
புறத்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனையை செய்ய விளக்கு மனத்தால் விமலா விளக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நடந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தண்டே வந்தருளி நீக்கடல்கள் காட்டி நாயின் கரையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றலுக்கு பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெண்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்டுள்ளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்ப்பெண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே பூத்தனை ஞானத்தால் கொண்டுவா தங்கத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தால் மிக்கால் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவார் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உரையானே வேற்று விகார விடப்புறமின் உள்கிடப்ப ஆற்றேன் என் அறியாய் அடையேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கேட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாகாமே கள்ள புலக்குறமை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் பூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடிக்கு வல்லோர் ஏத்த பணிந்து பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடிக்கு வல்லோர் ஏத்த பணிந்து ஒன்பதாவது முறை பாட்டு ஒவ்வொரு பாட்டு நீ தன்னையாண்ட நிகரிலா வண்ணங்களும் சித்தம் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூடிகள் அகநிலவூரும் அமதனுக்கு ஆளநிகள் பட்டனுக்கு என்னை தன் காப்படுத்தாமற்கே பல்லாண்டு கூறுமே ஒளிமலர்நிலக்கே உணர்பிதா ஒன்றே உணர்வு சூழ் கடலதோர் உணர்வே திரைகள பழியும் திரளை கொன்றே சித்தத்துள் இதிதும்
அவங்கள வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்காரவங்க. சிவ சிவ என்கிற தீவினையார சிவ சிவ என்கிற தீவினை சிவ சிவ என்கிற தேவருமான் சிவ சிவ என்கிற சிவகரிநாதே. படிக்கிறீங்களாம்மா? கீதாம்மா 11ஆம் கிளாஸ்ல படிக்கிறீங்களா? அண்ணன் தொழிலாளவாயில் மன்னிய சிவஞான் மொழிதல் மாற்றம் பருவப்பொன் முப்படியன் காவலர்களே உரிமையின் உரிமை முதலி ஒளிகள் உருமாமதி உரை உரிய உரைக்கு செருமா உரைக்கும் சேரன் காண்க பஞ்சாயாள் பயில் வானபத்திரன் தன்போழின் பால் அன்பன் நண்பாள் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. சென்ற காலத்தின் படுதிடாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெழுந்தருளப் பெற்ற பேரதினால் எற்றைக்கும் திருவருள் உடையோம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வெற்றி கொள் திருநீற்று ஒளியில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பர். திருச்சிற்றம்பலம். திருப்புகழ் பேசுங்களா? என்ன பேசலாம்? சிவரஞ்சனி மனமே உனக்குருதி புகழ்வேன் என கருதி வருவாயுரைத்த மொழி தவறாதே மயில் வாகன கடவுள் அடியார் தமக்கரசு மணமாயற்ற சுக மதிபாலன் நினைவே உனக்கமர சிவலோக மட்டுமென நிலையே வேலருகவள பிரகாசன் நதிகா நமக்குருதி அவரே பரபிரம நிழலாடியை தொழுது வருவாயே என ஈனெடுத்த புகழ் கலியாணி பக்த முறை இதழ் வேணி அப்பனுடை குருநாதா முனை ஓதுதித்த மழை மழை போல் இறைத்து வர முது சூழலை தடைகுள் போனே. அங்க இருக்கா? சரி பரவாயில்ல. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடாத நட்டும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடலில் நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனையும் தவறாத சந்தானமும் அம்மா தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையாத உடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு விட்டு கண்டாய் அடையாளி அதிலும் மாயனது தங்கையே
ஈசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே 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 பலம் இல்லையும் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தாவாய் கனகத்திரளே போற்றி மயிலானே போற்றி போற்றி தலம்போடு துன்பம் மறந்தறியே தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே நலத்தீயில் உண்மை மறந்தறியே உண்ணாமம் என்னாவில் மறந்தறியே அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் பூமிசை என்னம்பாளிக்கும் ஆயுள் இன்னும் பாளிக்குமோ இப்பிறவியே ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன சேவடி போற்றி நேயனே என்ற நிகழன் அடி போற்றி ஆயப்பிறவர்க்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆகாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனமனின் சிந்தையில் வாழ்ந்தாய் பறந்தாய் போற்றி நீடை நாடாய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் விளைந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி மேற்றாகி விண்ணாய் நின்றாய் போற்றி வீணாமையாளனை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியை போற்றி ஆற்றாகி அங்கே அறந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் பாடாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சங்கரனை நிற்பாதம் போற்றி போற்றி சதாசிவனை நிற்பாதம் போற்றி போற்றி பொங்கரபா நிற்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நிற்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தைனோடு மாலும் காணா அழலுருவா நிற்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வந்து நம்ம சிவகண்ணன் ஐயாவா சிவரஞ்சனி ரெண்டு பேரோட பேருமே சிவன் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் மிக சிறப்பு. சிவகண்ணன் சிவரஞ்சனி ரெண்டு பேரோட இல்லத்துல வந்து இன்னைக்கு இந்த திருமுறை பாடுறதுக்கு பெருமானோட குருவர்களும் திருவர்களும் நமக்கு கண்டிப்பாக துணை இருக்கு. அவங்களுக்கும் நம்ம பாடின அடியார்களுக்கும் வந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் பெருமானோட குருவர்களும் திருவர்களும் கிடைக்கணும்னு நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு நம்ம பெருமானுக்கு கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலமீடி அருமறை சிரத்தின் மேலாடி சிற்பரவி யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலங்கள் போற்றி போற்றி. சரியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் காலாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அந்நிய பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளை அறிவினும் ஆயனது தமையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே.